சுருட்டு சுந்தரம் பிள்ளை காலையில சபலமா பழகி ரசிக்கிற வயசு போய் பார்த்து ரசிக்கிற வயசு வந்துருச்சுல்ல. இல்ல கதிர்வேலு, இத்தனை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியிருக்க, யாருக்காவது வாழ்வு கொடுக்கலாமான்னு பாக்குறேன். அவங்க உங்களுக்கு வாழ்வு எங்கெங்கயோ இருக்கு ஐயா, நீங்க ஒண்ணு வாழ்வு கொடுக்க வேண்டாம். ஏன் கதிர்வேலு, இப்ப எனக்கு என்ன வயசாச்சு? 3 மைல். எதுக்கு? சுடுகாட்டுக்கு. என் மாதிரி உடம்புக்கு நான் காதல் பண்ண கூடாதா ஐயா? தாராளமா செய்யுங்க ஐயா. சின்ன பசங்க எல்லாம் சினிமா டிராமான்னு போயிடுறான். இப்ப கிழவனுக்குத்தான காதல் டூயட் பாடிக்கிட்டு இருக்கீங்க. கதிர்வேலு, நீ சும்மா விளையாடுற. ஆமா, கிச்சடிக்கா தாம்பலம் பண்றாங்க. பாவம், அதுகளுக்கு வீட்டுல வசதி இல்லைன்னு குளத்துல வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கு. அதை போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஐயா? மறுபடியும் பார்த்தா கண்ணை குத்தி போடுவோம், ஜாக்கிரதை. கதிர்வேலு, இந்த கிராமத்திலே அழகான பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி காட்டல, என் பேரு சூருட்டு சுந்தரம் பிள்ளை இல்ல. லட்சுமி, அண்ணா. நீ ஆனால் எம்ஜிஆரே சிவாஜியால் வெல்ல முடியாது என்கிறார்களே. அது மட்டுமல்லாது 17 வருட காலத்தினுள் மட்டும் நடிகர் திலகம் நடித்த 16 திரைப்படங்கள் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதுகளை வென்றெடுத்தது. எம்ஜிஆர் வாழ்நாள் முழுவதும் நடித்த 138 படங்களில் ஒரேயொரு மலைக்கள்ளன் படத்திற்கு மட்டுமே சிறந்த படத்திற்கான விருதை பெற்றது. எம்ஜிஆர் எப்போதுமே நல்ல கருத்துக்களை மட்டும் தான் சொல்வேன், குடிக்கக்கூடாது, தாய் குலம், தத்துவம், கருத்தான பாடல்கள் என அரைத்துக் கொண்டே இருப்பார். அதை ரசிகர்கள் வேறு பெருமையாக தம்பட்டம் அடிப்பார்கள். அப்படியிருந்தும் சிறந்த படமாக ஏன் தெரிவு செய்யப்படவில்லை? 1959ஆம் ஆண்டில் கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக இந்தியாவில் நடிகர்களிற்கென எந்த விதமான விருதுகளும் வழங்கப்படாத காலத்திலேயே ஆசியா, ஆபிரிக்கா என